வணக்கம் மக்களே! குமரேசன் கதிர் சேனலுக்கு உங்களை வரவேற்கிறேன். வாங்க, கரூர் மாவட்டத்தின் வரலாறை நம்ம ஹல்க் சொல்ல கேட்போம். பழமை வாய்ந்த கரூர் தமிழரின் வரலாற்று துளிகள் பற்றி பார்ப்போம். கரூர் மாவட்டம் தமிழ்நாட்டின் நெஞ்சுக்குள்ளே மையமாக கிடக்கும் ஓர் 7 சகாப்த வரலாறு கொண்ட புனிதமான நிலம். இது வெறும் ஒரு மாவட்டம் மட்டுமல்ல, வர்த்தகம், அரசாட்சி, இலக்கியம், பக்தி, தொழில், கலாசாரம் எல்லாவற்றிலும் தடம் பதித்துள்ளது. 1. சேரர்களின் தலைநகரம். வீரதீரச் சேரர்கள் வாழ்ந்த மண்ணில் பண்டைய தமிழ்நாட்டின் 3 பெரும் அரசுகளில் ஒன்று சேரர் அரசு. அதில் முதற்கால சேரர்களின் தலைநகரம் கரூர்தான். சங்க இலக்கியங்களில் 1810, அகநானூறு ஆகிய நூல்களில் கரூரின் பெருமை எளிய சொற்களில் எழிலுடன் அழகு பாகுபாடு காட்டப்பட்டுள்ளது. சேர மன்னர் செங்குட்டுவன் தனது வீர ஆட்சியை இங்கிருந்து நடத்தினார். இவர்தான் கனகத்துறவி, சிந்தனையாளர், பக்தி வழிபாடு கொண்ட அரசன். சங்க காலத்திலேயே நதிகள், மலைகள், வளமான நிலங்கள் கொண்ட நகரம் என புகழப்பட்டது கரூர். 2. வர்த்தகத்தின் வரலாறு. கடல் கடந்து சென்ற கரூர். கரூர் கடற்கரைக்கு அருகில் இல்லை என்றாலும் தொகுப்பாக பல்லாயிரம் ஆண்டுகளுக்கு முன்னரே உலகத்துடன் வர்த்தகம் செய்த நகரம். ரோமா, கிரேக்கம், சீனா போன்ற நாடுகளுக்கு இங்கிருந்து ஏற்றுமதியானவை. நாணயங்கள், நுண்மையான துணிகள், களிமண் பொருட்கள், உலோக வேலைப்பாடுகள், இது எல்லாம் வெறும் கற்பனைகள் அல்ல, தொல்லியல் ஆய்வுகள் இதை உறுதிப்படுத்துகின்றன. கரூரில் கண்டெடுக்கப்பட்ட ரோமன் நாணயங்கள் மிகப்பெரிய ஆதாரம். 3. கோயில்கள், கலாசாரம். கரூர் என்றால் பக்தி. பசுபதீஸ்வரர் கோவில் இது கரூரின் இதயம். இந்த கோயில் சோழர், பாண்டியர், நாயக்கர் கால அரசுகளால் மேம்படுத்தப்பட்டது. இசை, சிற்பம், சமய சாதனம் அனைத்தும் இங்கு உச்சத்தில் இருக்கின்றன. கரூர் தமிழ் பக்தி இயக்கத்தில் சைவம், வைணவம் முக்கிய பங்கு வகித்தது. திருநாவுக்கரசர், சுந்தரர் பாடல்கள் இங்கு கச்சிதமாய் பேசுகின்றன. இன்றைய கரூர் உலகில் பெயர் பெற்ற நெய்தல் தொழில் நகரம். ஹோட்டல் மற்றும் ஹோம் டெக்கரேஷன், துணிகள், கம்பளம், பேட்ஷீட், கிரிட்டன் எலக்ட்ரிக்கல், மெக்கானிக்கல் இன்ஜினியரிங் உற்பத்திகள், சிறு நடுத்தர நிறுவனங்கள் மற்றும் தொழில்மயமான வங்கி சேவைகள், இன்சூரன்ஸ் என பல துறைகள் வளர்ந்துள்ளன. 5. போக்குவரத்து. கரூர் ஜங்ஷன் தெற்கு ரயில்வேயில் முக்கியமான சந்திப்பு நிலையமாக திகழ்கிறது. இது தமிழ்நாட்டின் பல பகுதிகளை மட்டுமல்லாது கேரளா, கர்நாடகா போன்ற மாநிலங்களையும் இணைக்கிறது. வியாபாரம், பயணம், சுற்றுலா எல்லாவற்றிலும் இதன் பங்களிப்பு அதிகம். 6. இன்றைய கரூர் புதுப்பட்ட சீரமைப்பில் பழமையை காக்கும் மாவட்டம். 1985இல் திருச்சி மாவட்டத்தில் இருந்து பிரிக்கப்பட்டு கரூர் தனியாக மாவட்டமாக உருவாக்கப்பட்டது. முக்கிய தாலுகாக்கள் கரூர், குளித்தலை, அரவக்குறிச்சி, கடவூர். இங்கு விவசாயம், நெசவு மற்றும் ஏற்றுமதி தொழில்கள் தொடர்ந்து வளர்ச்சி அடைந்து வருகின்றன. 7. சுற்றுலா தலங்கள். இயற்கையும் வரலாறும் இணையும் ஊர். கரூரில் காண வேண்டிய இடங்கள். 1. வெண்ணெய் மலை. சிறிய மலை, ஆனால் பசுமையால் மூடப்பட்டு அமைதியானது. 2. மாயனூர் அணை. காவிரியில் கட்டப்பட்ட அணை, பார்க்கக்கூடிய இடம். 3. மாரியம்மன் கோயில், மக்கள் நம்பிக்கையின் மையம். 4. பொன்னணியர் அணை, வேளாண்மைக்கு துணை. 5. வாளரம்பு அருவி, இயற்கையின் காட்சி படைப்பு. 6. அமாரவதி ஆறு, தமிழர்களின் பாசம் கொண்ட நதி. கரூர் என்பது ஒரு மாவட்டம் மட்டுமல்ல, அது தமிழர் வரலாற்றின் அடையாளம், பண்பாட்டு மையம், வர்த்தகத்தின் தோட்டம், வேலை வாய்ப்பின் விதானம். அப்புறம் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்க.